யாருமே காணுமே. சரி, நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வந்த வேலையை பார்க்கலாம். நல்லா யோசிச்சு பார்த்தா இன்னும் ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு வாரத்துல கிறிஸ்மஸ் வரப்போகுது. அவ்வளோ ஃபாஸ்டா போயிடுச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல. ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மைகள் ஏராளம். அது சொல்லி முடியாது. அது நினைச்சா நம்ம சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் அவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்காரு. ஆனா திருப்பி நான் என்ன ஆண்டவருக்கு செஞ்சேன்னு யோசிக்கும் போது எனக்குள்ள அவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது. இன்னும் ஒரு வாரத்துல கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஆண்டவருக்காக இந்த வாட்டி கண்டிப்பா ஏதாச்சும் நம்ம செஞ்சே ஆகணும். அந்த வைராகம் எனக்குள்ள இருக்குது. அது தராது ஆண்டவர். அதை நான் கண்டிப்பா விசுவாசிக்கிறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இன்னும் சபிதாவை ஆளை காணுமே. என்ன மோனிஷாக்கா, ஏதோ ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இன்னும் ஒரு வாரத்துல கிறிஸ்மஸ் வரப்போகுதுல, நீ யோசிச்சு பார்த்திருக்கியா? அவ்வளோ பெரிய ஆண்டவர் எனக்காக நமக்காக மனுஷ ரூபம் எடுத்து பிறந்திருக்காரு. எனக்காக எவ்வளோ செஞ்சிருக்காரு. அது நம்ம சொல்லி சொல்லி அது முடியவே முடியாதுல்ல. நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு, நல்ல போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காரு, உடை கொடுத்துருக்காரு, இருக்க இடம் கொடுத்துருக்காரு, இப்படி எவ்வளோ கொடுத்துருக்காரு, நல்ல வேலைக்கு கொடுத்துருக்காரு, கை நிறைய சம்பளம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அது நான் நினைக்கும் போது அது எவ்வளோ ஆச்சரியமான காரியங்களா இருக்கு. அதனால நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஏதாச்சும் செய்யணுமே. அப்படி நம்ம என்னதான் செய்ய போறோம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டா நீ வந்துட்ட. எப்படி மோனிஷாக்கா, நான் யோசிச்சதே நீயும் சொல்றீங்க. நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எவ்வளோ அற்புதங்களை எனக்காக அவர் பிறந்து இப்படியா எவ்வளோ ஒரு நாள் என்ன அதிசயமா நடத்தி வராரு. நான் திருப்பி என்ன செஞ்சேன் அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். பாத்தீங்களா, நம்ம 2 பேர் சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கு. நீயும் அதே தான் யோசிச்சியா? அப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. நம்ம குறிச்சு நம்மளை வச்சு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாருல்ல. அப்போ நம்ம யோசிக்கிற மாதிரி நம்ம யூத் பசங்க யோசிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹாய் சபிதாக்கா, மோனிஷாக்கா, எப்படி இருக்கீங்க? நான் எங்களை விட்டு ஏதோ தனியா பேசிட்டு இருக்கீங்களா? உங்களை விட்டு நாங்க என்ன பேச போறோம்? இன்னும் ஒரு வாரத்துல கிறிஸ்மஸ் வரப்போகுதுல்ல, அதை குறிச்சுதான் நம்ம யூத்தா நம்ம என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாக்கா, இந்த வருஷம் கூட நானும் சத்யாவும் சேர்ந்து ஸ்பெஷல் சாங் பாடலான்னு இருக்கோம்க்கா. நீங்களும் யோசிச்சிங்களா? பரவாயில்லையே, கிறிஸ்துமஸ் குறித்து இவ்வளோ ஆர்வமா வந்திருக்கீங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தானக்கா வாஞ்சே இருந்தீங்க. நீங்களும் அம்மாச்சும் எவ்வளோ ப்ரேயர் பண்ணிருப்பீங்க. யூத் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பழைய மாதிரி எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ட்டு எவ்வளோ ஜெபிச்சிங்க. அப்ப நம்ம மாதிரியே நடந்துச்சு பாருக்கா. அப்ப நம்ம ஜெபம்ல வீண் போகல. கண்டிப்பா நம்ம ஒரு பெரிய காரியத்தை நம்ம பார்க்க போறோம்ல. ஆமா, இதை மட்டும் நம்ம பாஸ்டர் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம யூத் எல்லாம் எழுப்பி இப்படி பிரகாசிக்கணும்னு எவ்வளவு நாள் அவங்களுடைய வாஞ்சியா கூட இருந்தது. நம்ம அதுக்காக எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்போம். அது நடக்கிறத பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, அங்க பாருங்களேன், நம்மளை விட்டுட்டு அவங்க 4 பேர் மட்டும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. கீதா அப்படின்னா பேசுவாங்க. வா நம்மளும் போய் பார்க்கலாம். வா. ஹாய், எப்படி இருக்க வினிதா? உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட. நல்லா இருக்கியா? என்னட்ட எங்களை விட்டுட்டு நீங்க 4 பேர் மட்டும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. உங்களை விட்டு நாங்க என்ன பேசியிருக்கோம் வினிதா? நீங்க 2 பேரும் எங்களுடைய யூத்துடைய செல்ல குட்டிங்களாச்சு. உங்களை விட்டு நாங்க ஏதாவது பிளான் பண்ணுவோமா? நம்பிட்டோம்க்கா. இப்ப நீங்க ஏதோ பேசிட்டு நாங்களும் வந்தோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னும் 1 வீக்ல கிறிஸ்மஸ் வரப்போகுதுல, அதனால என்ன டிஸ்கஸ் பண்ணலான்னு நானும் சத்யாவும் பேசிருந்தோம். சத்யாவும் ரெபிகாவும் வந்தாங்க. பார்த்தா அவங்க யோசிச்சதும் நாங்க யோசிச்சதும் ஒன்னாவே இருக்கு. நாங்களும் அதே மாதிரி பேசிட்டே உள்ள வந்தோம். பாருங்க, நீங்களும் அதே தான் பேசிட்டீங்க. அப்படியா? என்ன யோசிச்சுட்டு வந்தீங்க? நானும் வினிதா நிறைய டான்ஸ் ஸ்கிட்டு நல்லா ஸ்பெஷலா நிறைய செய்யலாம் நாங்க யோசிச்சு வந்திருக்கோம்க்கா. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு இன்ட்ரெஸ்டா வந்திருக்கீங்களே. நீங்க எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடலான்னு யோசிச்சு வச்சிருக்கீங்களாக்கா? ட்ரெஸ் எல்லாம் ஒரு கதையா? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்கக்கா. நாங்க அதை கேட்க ஆவலா இருக்கோம். நாங்க கண்டிப்பா பெருசா ஒண்ணு நல்லா பண்ண போறோம். என்னப்பா எல்லா யூத் பசங்க சொல்லாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? நாங்கெல்லாம் ஒண்ணு சேரல ஜானு. ஃபர்ஸ்ட் அக்கா ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் சடனா வந்தா அவங்க நான் யோசிச்சதே சொன்னாங்க. அதிசயமா இருந்தது கேட்கறதுக்கு. பார்த்தா அப்படி ஒருத்தர் யூத்தா வரீங்க, நீங்களும் அதே காரியத்தை தான் சொல்றீங்க. ஏதோ பெருசா பண்ற மாதிரி இருக்கு. நீங்க இந்த 1 வருஷமா எங்களுக்காக பாடுபட்டு பிரேயர் வீணா போகலக்கா. அதனாலதான் ஏஸ்பாவே பார்த்து நம்ம எல்லாரையும் இங்க ஒன்னா ஒரு மனசோடு இங்க நிக்க வச்சிருக்காரு. இதை அம்மாச்சி பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா நம்ம பாஸ்டர் பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்கல்ல.
நம்மளுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அது இன்னும் ரொம்ப பெரிய அதிசயமா இருக்க போகுது. ஹாய் பிரைஸ்லா. பிரைஸ் லார்ட் வைஷ்ணவ், எப்படி இருக்க? அக்கா பிரைஸ்லா அக்கா, நல்லா இருக்கீங்கக்கா. பிரைஸ்லா அக்கா, என்ன யூத் எல்லாம் ஒண்ணா கூடிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? ஸோ நான் சொல்லவா, இவங்கெல்லாம் நம்மளெல்லாம் விட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் போடலாம்னு யோசிச்சிருப்பாங்க. அப்படியா அக்கா? பாத்தீங்களா, எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க இவ்வளோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் விட்டு எப்போ பிளான் பண்ணியிருக்கேன் சொன்னா, நீங்கெல்லாம் இருக்கணுமே கண்டிப்பா. நாங்க எதிர்ச்சியா அப்படியே தானா சேர்ந்த கூட்டம் இது. சரி, அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து? நீங்க சொல்லுங்க, நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா கிறிஸ்மஸ்க்கு? கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லக்கா, ஸோ அதனால நாங்க ஒரு ஸ்பெஷல் பிளான் வச்சிருக்கோம் தெரியுமா? ஸ்பெஷலா? அப்படி என்ன ஸ்பெஷல்? பொறுத்திருந்து பாருங்க. சரி, யாரோ இங்க குறையிற மாதிரி இருக்கே. நம்ம ரெண்டு பேரும் டீல விட்டுனோம், எல்லாம் பேசிக்கிறாங்க எல்லாரும். எல்லாம் ஒண்ணா கும்பல் கொடுக்குறாங்களே. நாங்க அதை தட்டிங்க. ஒன்றும் இல்லை, கிறிஸ்மஸ் வரப்போகுதுல, அதனால என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஏதாவது நான் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேங்க. பரவாயில்லையே, இவ்வளவு யோசிச்சிருக்கீங்க. ப்ரோக்ராம் பத்தி ஏதாவது யோசிச்சிங்களா? நான் சர்ப்ரைஸ் சொல்லுறீங்களா? சர்ப்ரைஸ்ன்னு சொல்றீங்க. நீங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா கலக்குறவங்களாச்சே, பார்க்கலாம். வாய் சத்தமா அப்படித்தாங்க. சரி, எல்லாரும் ஒரு ஒரு காரியத்தை பத்தி யோசிச்சு வச்சிருப்பீங்க, நல்லாவே தெரியுது. ஒருத்தவங்க பேசுங்க, அது எப்படி இருக்குது நம்ம கேட்போமா? யார் பேச போறீங்க? நான் ஃபர்ஸ்ட். 2024 வருஷங்களுக்கு முன்னாடி தேவதூதர்கள் மூலமா மெய்ப்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லப்பட்டது. அவங்க ஏன் ஸ்பெஷலா மெய்ப்பர்களை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? அவங்கள கொண்டு அதிசயமான காரியங்களை செய்யறதுக்காக. அப்போ மெய்ப்பர்கள் கிட்ட அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கிறிஸ்து எனும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறக்க போறாருன்ட்டு. அது அவங்க கேட்டாங்க. அதுக்கு ஒரு அடையாளமும் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பிள்ளைய நீங்க கந்த துணியில முன்னணியில கிடைத்து வைக்கிறத பாப்பீங்கன்ட்டு. இதை கேட்டுட்டு அவங்க போய் நேர்ல பார்க்கும் போது, அதை கேட்டதை விட அவங்க பார்க்கும்போது அதை அதிகமா விசுவாசிச்சாங்க. அதை ரொம்ப நம்பினாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு அதிசயமானது உண்மையிலே நம்மளுக்கு நடந்துருச்சு, ரட்சகர் நம்மளுக்காக பிறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த நற்செய்திய அவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த ஊர் ஃபுல்லா பரப்புனாங்க. அது போல அந்த நற்செய்தியை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நம்ம 2024 வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்த இயேசு கிறிஸ்துவை இப்ப கூட நம்ம பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா நம்ம குழந்தையா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவரு நம்மளுக்கு வரப்போற ராஜாவா இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி நற்செய்திகளை என்னுடைய லைஃப்ல ஒவ்வொரு நாளும் அவர் செஞ்சுட்டு வரதை நான் அணுவா ரசிக்கிறேனே. அந்த நற்செய்தியை இந்த ஒரு வருட காலமா நான் அதை ரொம்ப உணர்ந்து அநேக பேர் என் கூட படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னும் அதை தீவிரமா எடுத்துக்கிட்டு அவர் போகும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு போனாரு, உலகம் எங்கும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு. அதையே நான் கடைப்பிடிச்சு இன்னும் அவருடைய சுவிசேஷத்தை என்னுடைய சொந்த பந்தங்கள், மக்களுக்கு நடுவில், எங்களை வீட்டு சுத்தி இருக்கவங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் சொல்ல போறேன். அதுதான் நான் அவருக்கு இந்த வருஷம் கொடுக்க போற பெரிய காணிக்க. நல்லா இருக்குல்ல? ஏசப்பா உண்மையிலே எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அது எல்லாருக்குமே தெரியும். வெறும் 7 நாள்ல உலகத்தை வார்த்தைனாலே படைச்சிட்டு, அவர் கையால களிமண் எடுத்து அவரோட சாயலாவே உருவாக்கி அவரோட மூச்சு சுவாசத்தினால உயிரை கொடுத்து ஜீவனமா வச்சிருக்க அவ்வளோ பெரிய ஆண்டவர், அவ்வளோ பெரிய ராஜா. அவரு அரண்மனையில பிறக்க வேண்டிய அவரு ஒரு மாட்டு தோட்டத்துல ஒரு கந்த துணியினால சுற்றி தண்ணியே தாழ்த்தி பிறந்து வந்துட்டார் நம்ம இயேசுவ. அவரே அவ்வளவு தாழ்த்தி வரும்போதோ நான் ஏன் என்னையே முழுசுமா நான் ஒப்பு கொடுக்க போறேன்? இதெல்லாம் நான் ரொம்ப நானே பெருமையா இருப்பேன், நான் தான் எல்லாமே செஞ்சுட்டு. ஆனா இப்போ என்னோட பெருமை எல்லாத்துமே விட்டு ஏசப்பாவே அவ்வளவு தாழ்ந்து வரும்போதோ நான் என்னையே முழுசா ஒப்பு கொடுத்து என் காணிக்கையா நான் அவரே ஆரம்பிக்க போறேன். நெக்ஸ்ட் நான் தான் சொல்லுவேன். உங்களுக்குலாம் என்ன தெரியுமா? நான் தான் ஏசப்பாவுக்கு பெரிய கிஃப்ட் தர போறேன். என்ன தெரியுமா? கடந்த காலத்துல சாஸ்திரிகள்லாம் ஏசப்பாவை எவ்வளோ குழந்தையா இருக்கும் போதே ஏசப்பாவுக்கு பொண்ணு, வெள்ளி, தூபம் எல்லாத்தையும் எவ்வளோ பெருசா மரியாதை செலுத்தினாங்க தெரியுமா? அதே போல கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா நான் என்னையே ஏசப்பா கொடுக்க போறேன். நான் தான் ஏசப்பாவுக்கு பெரிய கிஃப்ட் தெரியுமா? நான் என்னையே ஏசப்பா கொடுத்து என் வாழ்நாள் முழுசுமா ஏசப்பா கிட்ட தான் இருக்க போறேன். என்னைக்குமே ஏசப்பா விட்டு நான் விலகவும் மாட்டேன், அவரை கைவிடவும் மாட்டேன். எவ்வளோ பெரிய குழந்தையா இருக்கும் போதே அவருக்கு அவ்வளோ மரியாதை செலுத்தினாங்க. இப்போ அவரு நமக்காக பிறந்தாரு, நமக்காக வந்தாரு, நமக்காகவே மரித்தாரு, நமக்காகவே உயிர் தெழுந்தாரு. அப்போ நம்ம ஏசப்பாக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் தரணும். அதனால என்னுடைய வாழ்க்கையில நானே ஏசப்பாக்கு பெரிய கிஃப்டா நானே அவர் கொடுக்க போறேன். ஸ்டார்னாலே கிறிஸ்மஸ்
அழகு தான்ப்பா. அந்த ஸ்டார் மட்டும் இல்லைன்னா கிறிஸ்மஸ் அழகே இருக்காது. கடந்த காலத்துல எல்லாம் சாஸ்திரிகளுக்கே வழிகாட்டினதே அந்த ஸ்டார் தான்ப்பா. அந்த சாஸ்திரிகள் எல்லாம் அவங்க அந்த ஸ்டாரையே பார்த்துட்டு போயிருந்தாங்கன்னா போகக்கூடாத இடத்துக்கு போய் சேர்ந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ராஜாலாம் வந்து அரண்மனையில தானே பொறுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏரோது ராஜா அரண்மனையில போய் தேடினாங்க. எங்க மாட்டு தொழுவத்துல பொறுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க போய் சேரக்கூடாத இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அதே போலேதான் நான் என்னோட வாழ்க்கையில நல்ல வழியில போகணும், கெட்ட வழியில போகக்கூடாது. வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா ஏசாயா 60:20 சொல்லுது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறாருன்னு சொல்லுது. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம இருக்கிறோம். நெக்ஸ்ட் நான் தான் போவேன். இல்ல நான் தான் போவேன். இல்ல நான் தான் போவேன். சரி சரிவா. இந்த வாட்டி நீங்க என்ன பொறுத்துன்னு எடுத்திருக்கீங்க? நானா வினிதா. ஏசப்பா வந்து 12 வயசுல வந்து எருசலேம் ஆலயத்துல வந்து அவ்வளவு ஞானமா வந்து பெரியவங்க கூட உட்காந்து பேசினாரு. அதே மாதிரி உலக காரியத்திலும் சரி, ஆவிக்குரிய காரியத்திலும் சரி, எல்லாத்துலயும் நானும் ஏசப்பா மாதிரி நானும் எல்லாத்துலயும் அறிவா இருக்க போறேன். நானும் அதே மாதிரி தாங்க. அப்பாவும் ஊழியத்துல இருக்காரு, நானும் அவரை மாதிரியும் வளரதான் நாங்க பொறுத்துன்னு எடுத்திருக்கேன்க்கா. இனிமே நம்ம அதுபடியே வாழலாம். இந்த மாதிரி யோசனை நம்மளுக்கு போன வருஷமே வந்துருந்துச்சுன்னா நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்க போறோம்? இந்த வருஷமா நம்ம அவருக்குள்ளே இருந்து நம்ம உண்மையா இருக்கணும். என்ன தேவி எல்லாரும் காணி பேர் பொறுத்துறாங்க? நான் தெரியல, வீணா கொடுக்க போறேன். நான் சர்ப்ரைஸ் சொல்லுங்க தேவி. அந்த கிஃப்ட் கொடுக்கலான்னு. நான் என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன்னா, என்ன நானே ஆண்டவருக்கு கிஃப்டா கொடுக்க போறேன். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல சர்ச்சு தான் வந்து வளர்ந்துருக்கோம். ஆனால் இது இருக்க கூட வருவாங்க, அது அப்பா கேட்டுட்டு போயிடுவேன். ஆனால் அதுதான் புரியுது, வாழ்க்கை வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அப்பா பசிக்கான அம்மா உடம்பு சொல்லாமல் வந்துச்சு, பாப்பா சீட்டு கிடைக்காம இருந்துச்சு, அவளுக்கும் சீட்டு கிடச்சிச்சு. நானும் எனக்கும் நல்ல இடத்துல ஒரு காலேஜ் இருக்கிற ஆண்டர் கொடுத்தாரு. அதனால் வந்து என் வாழ்க்கையை நான் ஆண்டருக்காக கொடுத்துருப்போம். அதுதான் பெரிய ஆண்டர் கிஃப்டாக இருக்கும் போது ஈனா வீட்டுக்கு கொடுக்க போகிறேன். எனக்கு கூட ஆண்டவர் எவ்வளோ நன்மை செஞ்சிடறேன் தேவி. அதெல்லாம் நான் கண்டுக்காம பசங்க கூட சேர்ந்து சர்ச்சுக்கு வராங்க, கிளாஸுக்கு போவாங்க. நான் பாட்டு ஏதோ தானே இருந்தேன். ஆனால் அப்போ கூட அப்பாவுக்கு சிக்காயிட்டாங்க, அம்மாவும் சிக்காயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எங்களை கைவில்லை தேவி, வீடு கட்ட போய் சேர்ந்தாரு. இதுக்கப்புறம் நானும் ஆண்டவர் உண்மையாக இருக்க போகிறேன் தேவி. உண்மையாக இருந்தால் ஆண்டவர் எல்லாரும் உயர்த்துவார். அதே மாதிரி நீங்களும் உண்மையாக இருந்தால் உங்களையும் உயர்த்துவார். பாத்தியா ஜானு, எல்லாரும் ஒரு பொருட்கள் எடுத்திருக்காங்க. நீ என்ன எடுத்திருக்க? ஆமாக்கா, நான் கூட எடுத்திருக்கேன்க்கா. எனக்கு சொல்லு, நானும் கேட்கிறேன். சொல்றேன் கேளுங்க. ஆண்டவர் வந்து 40 நாள் உபவாசம் இருந்து அதுக்கப்புறம் வந்து வனாந்தரத்துல சோதிக்கப்பட்டாருக்கா. எவ்வளவு சோதனை வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் எல்லா காரியத்திலும் உறுதியா எனக்கு கூட அதே மாதிரி நான் காலேஜ் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். காலேஜ் சேர எல்லா இடத்துலயுமே போட்டு எல்லா இடத்துலயுமே எனக்கு கிடைக்கவும் இல்லை. நான் ரொம்ப சோர்ந்து போனேன். அம்மா அப்பா எல்லாருமே சொன்னாங்க, உனக்கு நல்ல இடத்துல கிடைக்கும், நீ ஆண்டவரை நம்பு அப்படின்னாங்க. அதே மாதிரி தான்க்கா நான் விசுவாசிச்சு அவருக்குள்ள மட்டும் தான் நான் உறுதியா இருந்தேன். ஆண்டவர் எதிர்பார்க்காத அளவு என்னை நல்ல உயர்ந்த இடத்துல ஆண்டவர் அந்த எல்லாருக்குமே என்னை ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஹாஸ்டல்ல தான் நான் தங்கி படிக்கேன். அங்க இருக்கிற எல்லாரும் பதில் ஆண்டவர் என்னை உயர்வாகவும் அவருக்குள்ள உறுதியுள்ள மகளும் ஆண்டவர் என்ன அந்த இடத்துல என்னை வச்சிருக்காருக்கா. இந்த வருஷம் நான் அவருக்குள்ள உறுதியா இருக்க போறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் அவருக்குள்ள மட்டும்தான் நான் இருக்க போறேன்க்கா. நானும் ஒரு பொறுத்துன்னு எடுத்திருக்கேன் ஜானு. இந்த இயர்ல என் லைஃப்ல எத்தனையோ டைம் நான் ஏஸ்பாவை மறந்துட்டு இருக்கும் போதும் சரி, நான் அவரை விட்டு தூரமா போகும்போதும் சரி, ஏஸ்பா என்னை கைவிடாம என்னை விட்டு விலகாம என் கூடவே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பைபிள் இருக்க ஒரு வசனம் மாதிரி, மரணமானாலும் ஜீவனானாலும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் பசியானாலும் பட்டினி ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அந்த வார்த்தையின்படி நானும் ஏஸ்பாக்கு அன்னைக்கு பவுல் ஏஸ்பாக்குள்ள எப்படி வைராக்கியமா இருந்தாரோ அதே மாதிரி நான் என் லைஃப்ல ஏஸ்பாக்காக வைராக்கியமா இருக்குவேன். ஆமாக்கா, இனிமேல் நம்ம 2 பேரும் ஆண்டவருக்கு பிடிச்ச மகளா பிரியமுள்ள மகளா மட்டும்தான்க்கா இருக்கணும். நம்மளுடைய காரியங்கள் அவளை எவ்வளவு சந்தோஷப்படுத்துமோ அவ்வளவு சந்தோஷப்படுத்துதாக்கா வர வருஷத்துக்கு. எவ்வளவு பொருத்தனைகள்ல கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நானும் ஒரு பொருத்தனை எடுத்திருக்கேன். எல்லாரும் போலதான் நானும் வருஷம் ஆண்டவர் பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்கேன். ஆனா என் ஆண்டவர் வந்து பிறந்த குழந்தையா இல்ல, என் ஆண்டவர் வரப்போகிற ராஜாவா இருக்கிறாருன்ற உணர்வே இல்லாம என் நாட்களை நான் கதையை போல கழிச்சிட்டேன். எவ்வளவு சூழ்நிலைகள் என் ஆண்டவர் என்னை தப்பு வச்சிருக்கிறாரு, விடுவிச்சிருக்கிறாரு, பராமரித்திருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறாரு, இம்மட்டுமா வழிநடத்துறாரு. இனிமேலும் வழிநடத்த வல்லவரும் நல்லவரும் போதுமானவருமா தான் இருக்கிறாரு. ஆனா அந்த உணர்வு எனக்கு கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு. ஆண்டவர் பிறந்தாருதான் 2024 வருஷத்துக்கு முன்னாடி தாம் சொன்னபடியே தீர்க்க தரிசனத்தின்படியே வேசியாவா இந்த உலகத்துக்கு வந்தாரு. நான் இந்த உலகத்துல நான் எப்படி வாழணும் அப்படின்றத முன்மாதிரியா எனக்காக வாழ்த்து காமிச்சாரு. எனக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரிச்சாரு, உயிர்த்தெழுந்தாரு, பரப்பேர்ந்தார். இப்போ என்ன நியாயம் தீர்க்க வரப்போகிற மேசியாவா இல்ல
ஆட்டுக்குட்டியானவரா, மனவாளனா என் ஆண்டவர் எனக்காக வரப்போறாரு. அவர் செலுத்துவேன். என் ஆண்டவர் எனக்கு நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவோ காரியங்களை நான் மத்தவங்களுக்கு சொல்ற அறிவை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை நான் பிரயோஜனப்படுத்தினா இல்லையே. அவர் வரும்போது என்கிட்ட கணக்கு கேட்பாரு. நான் என்னத்தை கொடுப்பேன்? அவருடைய புத்தகத்துல இருந்து என்னால என் பேர் அவர் கிறுக்கி போடாம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். இனிமே ஆண்டவருக்காக நான் உண்மையா வைராக்கியமா இருக்க போறேன். என்னென்ன சூழ்நிலை நான் வரட்டுங்க, என்ன சூழ்நிலை இருந்தாலுமே ஏன் ஆண்டவர் எந்த தப்பு வச்சிருக்கிறாரு அந்த நற்செய்திய, அந்த விடுதலைய நான் மத்தவங்க கூட பகிர்ந்து கொள்ள போறேன். நீங்களும் வருகைக்கு ஆயத்தப்படுங்க. ஆண்டவர் வரப்போகிறவரா இருக்கிறாரு, பிறந்த குழந்தையா இல்ல. அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருந்தது 5 புத்தி உள்ள கன்னிகைகளை போல நம்மளும் ஆயத்தமாகலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளோ காணிக்கைகள், ஒருத்தரும் ஆண்டவருக்குள்ள எவ்வளோ வைராக்கியமா இருக்குன்னு கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குதுல்ல. அவங்கள போலவே நானும் ஒரு காணிக்கை ஆண்டவருக்கு செலுத்தணும்னு நினைக்கிறேன். எல்லா நேரத்திலையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்காம போயிருக்கேன். ஆண்டவர் எப்போதுமே எனக்காக இருக்கிறாரு. ஆனா அவர் பாதத்து அருகில உட்காந்து நல்ல பங்கு தெரிஞ்சு கொண்ட மரியாதை போல நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன். சில சமயம்ல ஒர்க்குன்னு போயிடுவேன், சில நேரங்களில் ஃபேமிலின்னு போயிடுவேன். அதே மாதிரி ஓடிட்டே இருக்கிற காலத்துல ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டிய நேரத்தையும் அவருக்கான எல்லா சூழ்நிலையிலும் அவரையே நான் நோக்கி இருக்கணும்னு நான் நினைக்கிற அந்த சமயங்களையும் நான் கொடுக்கல. அது நான் தவற விட்டுட்டேன். ஆனாலும் இனி வரப்போற காலங்கள்ல கண்டிப்பா ஆண்டவருக்காக நான் இருப்பேன். அவருடைய சமூகத்துல உட்காந்து அவருடைய வார்த்தைகளை நிறைய தியானிப்பேன், நிறைய கேட்குவேன். வேதத்துல வாசிக்கிறோம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். அவங்க தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுந்திரா இருக்கிற மரத்தை போல் இருப்பா அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே போல நிறைய கனிகளை உடையவளா நானும் இருக்கணும். ஆண்டவருக்குள்ள நான் வைராக்கியமா வாழணும். அவருடைய சமூகத்துல இருந்து அவருடைய வசனங்களை தியானிக்க அவருக்காக நான் இருக்கணும்னு நான் இந்த வருஷத்துல நினைக்கிறேன். அதே போல ஆண்டவருக்கு நிறைய சுபாவங்கள் இருக்கு. அவர் எந்தெந்த டைம்ல எந்தெந்த நேரத்துல அவருடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்ட்டு அவரு கூடயே இருந்தா தான் அது நம்மளுக்கு தெரியும். ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டும் இந்த டைம்ல அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களோட எமோஷனுக்கு இதுதான் மீனிங்ன்ட்டு அப்படி நம்ம அவங்க கூட இருந்தா தான் தெரியும். அதே போல ஆண்டவர் எந்த நேரத்துல கோபப்படுறாரு, எந்த நேரத்துல சந்தோஷமா இருக்காரு, இந்த மாதிரி அவர் கூட நம்ம இருக்க தான் அவருடைய மனநிலை நம்மளால சந்தோஷப்படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ தோணுச்சு மைண்ட்ல. அப்போ நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், என்னதான் என் ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் என் ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அவர் சொல்றது ஒண்ணுதான், உன் இருதயத்தை என்கிட்ட தான், உன் இருதயம் என் கூடவே இருக்கட்டும், நீ என்னோடவே கலந்துரு, என் கிட்டவே இரு, என்ன முதல்ல வெய்ய அப்படின்றாரு. நம்ம எல்லாருமே சொல்றோம் ஒவ்வொரு டைமும் நான் மாறணும், நான் மாத்திக்கணும், இனிமே ஆண்டவர் பிரியமா இருக்கணும், என்னோட செயல்களை மாத்திக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்றோம். எப்படி நம்ம செயல்களை மாத்திப்போம்? எப்படி ஆண்டவருக்கு பிரியமா இருப்போம்? எப்படி ஆண்டவருக்குள்ள நம்ம இருப்போம்? வீட்டுக்குள்ள இருப்போம்னா சொல்லுவோம், கருத்துக்குள்ள போய் உட்காந்தா வீட்டுக்குள்ள இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்குள்ள எப்படிங்க நம்ம இருக்க முடியும்? எப்படிதான் இருப்போம் நம்ம? அப்ப அப்படி யோசிக்கும் போது எனக்கு டக்குன்னு ஒரு தோணுச்சு, என் அம்மாச்சியும் அம்மாவும் ஞாபகம் வந்தாங்க. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சீக்கிரம் வந்துட்டியா வா சாப்பிட இது பண்ண அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா, ஜோ ஏன் லேட் ஆச்சு, ஏன் எங்க இருந்த, என்ன ஆச்சு, என்ன வரவில்லை, ஏதாவது ஆச்சா இல்லை விழுந்துட்டியா அப்படின்னு கேட்பான். நான் கடைக்கு ஏதாவது சைக்கிள் எடுத்துட்டு போறோம்னா மேலே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, வரனா டைம் ஆயிடுச்சுன்னா 5 நிமிஷத்துல வந்துடுவேன் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன் அவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்க? அவங்க என்ன வேற வேலை இல்லையா? ஏகப்பட்ட வேலை இருக்கு, ஆனாலும் பார்த்துறாங்க. ஏன்? அவங்க என்னை நேசிக்கிறதுனால என் அம்மாச்சிக்கு என் அம்மாவுக்கு இருக்கும்போது என் மேலேயே என்ன இருக்கு, ஜோ வந்துடுச்சா, ஜோ எங்க போச்சு, ஜோ எங்க விடுதாமா, எஸ்பா பாத்துங்க, ஜோ பத்திரமா வந்துடணும், கடைக்கு போகணும், நான் கரெக்டா வாங்கிட்டு வந்துடணும், ஞாபகம் வாங்கிட்டு வந்துடணும், சும்மா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டே இருக்கக்கூடாது, ஒழுங்கா வந்துடணும், என் மேலேயே உங்களுக்கு என்ன இருக்கு. அதே மாதிரிதான் ஆண்டவருக்கும் என் மேலேயே என்ன இருக்கு. ஏன்? அவர் என்னை நேசிக்கிறாரு. அப்ப ஆண்டவர் பிடிச்ச என்ன ஒரு விஷயம்,
நானும் அவரை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அவருக்குள்ள இருக்கணும். நான் எப்படின்னா இருக்கணும், நானும் அவர் மேல அன்பா இருக்கணும். நானும் என் ஆண்டவரை லவ் பண்ணணும். நீங்களும் நானும் ஆண்டவரை உயிர் லவ் பண்ணணும், நேசிக்கணும். எப்பவுமே நம்ம எல்லாம் ஆண்டவர் மேலே இருக்கணும். நம்ம எல்லாம் ஆண்டவர் மேலே இருக்கணும்னு நீங்க நினைக்கலாம். அப்ப நான் என் வாழ்க்கை எப்படி வாழுது, என் உலக வேலையை நான் எப்படி செய்யுது, நான் போற இடங்களுக்கு போறேனே, நான் கவனமா போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வயசு பர்சன் லவ் பண்றவங்கலாம் பாத்தீங்கன்னா போன் பேசினே போவான், சிரிச்சினே பேசுவான். அவங்க உலகம் சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. இங்க போய் ஊழ்ந்திருப்பாங்க, இல்லை இடிச்சிருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பான். அவங்களுக்கு சுத்தி நடக்கிற விஷயமே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் நேசிக்கிற அந்த ஒருத்தர் மேல அவங்க என்ன ஃபுல்லா அவங்க மேலதான் இருக்கும். கூப்பிட்டா கேட்காது, திட்டினா சரிமா போமா அப்படின்னு சிரிச்சுட்டே ஜாலியா இருப்பான். அவங்க சொன்னே இருக்காது, அவங்க என்ன ஃபுல்லா அவன் நேசிக்கிறவங்க மேலதான் இருக்கும். அது மாதிரி இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறேன். ஆனா யோசித்து பார்க்கும்போது நான் செய்யற காரியம் ஆண்டவர் பிடிக்குமா அப்படின்னு நினைக்கிறது ஆண்டவருக்குள்ள நீங்க நிலைத்திருக்கீங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். நான் இங்க போறேன்னா ஆண்டவர் பிடிக்குமா, இந்த ஆண்டவர் பிரியமா இருக்குமா? நான் கோவப்படுறேன், இந்த கோவப்படுற நேரத்தில் இந்த வார்த்தையை நான் பேசினா அது ஆண்டவர் பிடிக்குமா? நான் இந்த மாதிரி பண்ணா ஆண்டவர் பிடிக்குமா? நான் இதை யோசிக்கிறேனே, ஐயோ ஆண்டவர் பார்க்குறேன், ஆண்டவர் பிடிக்குமா? இப்படி நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்க அன்புக்கான அடியாரம். நம்ம செய்யலாம். நான் நல்லது பண்றேன், நான் சர்ச்சுக்கு போறேன், காணிக்கை போட்டுறேன், அம்மா விசாரிக்கிறேன், அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறேன், அம்மாவுக்கு செலுத்துவேன், மரியாதை செலுத்தினேன், அவங்க அன்பு காட்டுறேன், சமைச்சு போடுறேன், இது பண்றேன், நான் எங்க போறேன், காலையில 3 வேளை ஜெபம் பண்றேன், காலை 6 மணிக்கு ஜெபம் பண்றேன், மதியானம் ஜெபம் பண்றேன், நைட் ஜெபம் பண்றேன், 8 மணி பிரேயர் மாங்கன்னு பண்றேன். எல்லாம் நம்ம சொல்லலாம். இது எல்லாம் சொல்லிட்டு நம்ம போற இடங்கள், நம்ம செய்யற காரியங்கள் ஆண்டு பிடிக்காம இருந்துச்சுன்னா அது என்ன? நம்ம ஆண்டுக்குள் இல்லையே, அது அவருக்கான கிஃப்ட் இல்லையே. உண்மைதானே? அது அவருக்கான கிஃப்ட் இல்லையே. என் மச்சான் இந்த வருஷம் அவனுக்கு பர்த்டே வந்துச்சு. நான் பர்த்டேக்கு போனேன். நான் அவனுக்கு என்ன வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவன் எப்பவுமே சொல்லிட்டு இருவான், அவன் பிஸ்கெட்டு அவனுக்கு பிடிக்கும், அந்த குச்சி பிஸ்கெட் இருக்கும், வேஃபர்ஸ் மாதிரி இருக்கும் டப்பால, அது பிடிக்கும், மாமா எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டுருவான். நான் வச்சுக்கும் போது பார்த்தான். அப்போ நான் வாங்கிட்டு போகும்போது மாமா தேங்க்ஸ் மாமா, லவ் யூ மாமா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கலாம். ஏன்? அவனுக்கு அது பிடிக்கும், நான் அதை வாங்கி கொடுத்தேன். இப்போ நானும் ஆண்டவர் பிடிச்சத நான் அவர் கொடுக்கும் போது எப்படி இருக்கும்? பிடிச்சத அவர் பெருசா கேட்கல, நீ இவ்வளவுதான் காணிக்கை கொடுக்கணும், இவ்வளவுதான் நீ கசமா கொடுக்கணும் அப்படி கேட்கல. நான் ஆலயத்துல 9 மணினா 8:30 நான் இருக்கேன். நீ எனக்காக விரைந்து ஓடிவா. நேசிக்கிறவங்களை பார்க்கறதுக்காக நம்ம 8 மணிக்கு சொன்னா 6 மணிக்கே போய் நிற்போம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல காத்துட்டு இருப்போம். பஸ் ஸ்டாண்ட் ஃபோன் வந்துட்டியா, எங்க இருக்க கேட்டுட்டே இருப்போம். அந்த மாதிரி நீ என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமா வரியா, அது ஆண்டவர் பிடிக்கும். நீ என்ன முதல்ல வைக்கிறியா, ஆண்டவர் அது பிடிக்கும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு ஐயர் அவர் சொன்னாரு, நம்ம நல்லது செய்யறோம், நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கிறோம், நம்ம காணிக்கைகளை போடுறோம், சபைக்கு போறோம், எல்லாத்தையும் பண்றோம். இதனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், ஆண்டவருடைய வருகை வரும்போது ஏற்றுக்கொள்வேன் மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி அவர் சொன்னாருமே எனக்கு புரியல. என்னடா அது, ஆண்டவருக்குள்ள இருக்கும் போது அதான் ஆண்டவருக்குள்ள இங்க செய்யற காரியம் நல்ல காரியம் தானே அப்படின்னு நான் நினைச்சேன். அடுத்தது அவர் சொன்னாரு, பிசாசும் ஆண்டவர் சமூகத்துல இருந்தான் கீழே விழுந்தான். அவனுடைய செயல்கள் சரியா இல்லாம இருந்தால்தான் ஆண்டவர் அவனை தள்ளிட்டாரு. அப்போ அந்த பிசாசும் ஒரு காலகட்டத்துல ஒரு தூதனா இருந்தான். அவனுக்கும் இந்த நல்ல பழக்கம்லாம் பிடிக்கும். அவனுக்கும் நீ ஒழுங்கா இருக்கணும், நீ நல்லதை செய்யணும், அப்படி பண்ணணும், நிதியா இருக்கணும்னு பிடிக்கும். ஆனா அவனுக்கு என்ன பிடிக்காது தெரியுமா? நீ ஆண்டவரை முதல்ல வச்சுட்டு நீ அந்த காரியத்தை செய்யணும்னு பிடிக்காது. நம்ம எல்லாமே நல்ல வாழ்க்கை வாழணும், ஆனா ஆண்டவரை முதல்ல வச்சிருக்கோமா அப்படின்னு நான் யோசிக்கும் போது, ஐயோ இனிமேல் இப்படி இருக்கக்கூடாதா, இனிமே நான் குளிக்க போகும்போது ஆண்டவரே நான் குளிக்க போறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த வேலையை செய்யறேன் ஹெல்ப் பண்ணுங்க, ஆண்டவரே இப்ப நான் பிளான் போடுறேன் இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஆண்டவரே இதை நான் பண்றது எனக்கு சரியா தவறான போதீங்க, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், பிரியம் இல்லைன்னா அங்கேயே என்னை தடுத்துங்க, உன் பிரியமா இருந்தா என்னை வழி எடுத்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே உன் பிரியமா இருந்தா இப்படி பண்ணுங்க அப்படின்னு இதுக்கு மேல நான் கேட்கணும் முடிவு எடுத்திருக்கேன். நம்மளும் இந்த கிறிஸ்துமஸ் வரப்போகுது, அடுத்த வாரம் நம்மளும் ஆண்டவர் பிடிச்ச ஒரு கிஃப்டை நம்ம தந்தா எவ்வளவு அருமையா இருக்கும், எவ்வளவு அருமையா இருக்கும். அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு அவர் என்ன சும்மா விட்டுருவாரா? அதனால இந்த கிறிஸ்துமஸ் நீங்க எல்லாருமே நான் மாறணும்னு சொன்ன மாதிரி நம்மளும் நம்ம உள்ள ஆண்டவர்கிட்ட கொடுக்கலாம். ஐ மீன் ஆண்டவர் பிடிச்ச விதத்துல நம்ம செயல்களை வளர்த்துக்கலாம்.
ஆமென்.